வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு வக்ரம் அக்டோபர் 18 தான் அதிசார குரு பயிற்சியாக கடகராசிக்கு வந்தார். இப்போ உடனே வக்ரமாகிறார் அங்கேயே. அதாவது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு வந்து அங்கேயே வக்ரமாகிறார். இது நவம்பர் 11, 2025 முதல் 5/12/2025 வரை 26 நாட்கள் அங்கே வக்ரகதியில் இருப்பார். ஏன் இது முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா, உச்ச வீட்டில் வக்ரமாகிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உச்சம் அப்படிங்கிறது ஃபுல் பவர், வக்ரம் அப்படிங்கிறது அது நீச பலனை கொடுத்துரும். அதாவது நீசத்துக்கு உண்டான பலன், நீச பலன் நம்ம எடுத்துக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை அந்த குரு பகவான் கொடுப்பார். இது வயது ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய வயதுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு இந்த உச்ச வக்ர கிரகம் குரு பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு அதிசார குரு பயிற்சியாக போனார் குரு பகவான். ஆனால் அதே இடத்துல வக்ரமாகிறார், திரும்ப 4ஆம் இடத்துக்கு வரார். இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7 சனியாக போயிட்டுருக்கு. ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த 10 கிரகம் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் வக்ரமாகிறது நல்லதா? நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 5 வரைக்கும் 25-26 நாட்கள் அந்த உச்சமாகி வக்ரமாகிறது நல்லதா? இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் தசாபுத்தி ரீதியாக? இப்போ மீன ராசியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் தசை நடக்கும்? இப்போ மீனராசினாக்கா பூரட்டாதி நட்சத்திரம், இப்போ குருடைய தசையில் பிறந்தவங்களுக்கு சனி தசை நடக்கும். அடுத்து புதன் தசை, கேது தசை, அதன் பிறகு சுக்கிர தசை, சூரியன், சந்திரன், செவ்வாய் வரைக்கும் போகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி தசையிலேருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரேவதியில் புதன் தசையிலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் தசை ஒன்று இளம் வயது காலகட்டத்தில் வரும். அதாவது 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் வரும். உத்திரட்டாதிக்கு 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 30 வயசு வரைக்கும் வரலாம் இந்த புதன் தசைங்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போயிடும், 15-16 வயசுக்குள்ளே போயிடும் இந்த புதன் தசைங்கிறது. இப்போ 20 வயசுக்கு மேலே இந்த புதன் தசை நடக்குது. இது ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. 7.5 சனி வேற போயிட்டு இருக்கு, அவயோக தசை. இந்த ஜென்ம சனியாக இருக்கிறாரு, இப்போ வக்கரத்தில் இருக்கிறார். இந்த மாதம் எண்டில் வக்ர நிவர்த்தி ஆடுவார் சனி பகவான். உங்களுக்கு வேலை ரீதியாக முயற்சி பண்ணுறீங்க, அந்த வேலை இப்போ நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜென்ம சனியில் நீங்கள் வேலையை மாற்றாமல் இருக்கிறது நல்லது. நான் எதுக்கு வேலை மாற்ற போகிறேன்னு கேட்காதீங்க. ஒரு சில பேர் வேலையை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க. வேலையை மாற்றலாமா, வேறு வேலைக்கு போகலாமா, வேலை ரீதியாக நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருக்க விரைய சனிலேருந்து இப்போ ஜென்ம சனி வரைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி தசை தானே. உங்களுக்கு 4ஆம் அதிபதி சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் இதே புத பகவான் ஆட்சி உச்சத்தில் இருந்தார்னா, இல்லை மறைமுக சுப தொடர்பில் ஒரு நல்ல நட்சத்திரம் யோகாதிபதியோடு சேர்ந்து இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் வேலையில் பிரச்சனையே வச்சுருக்காது. ஒரு சிலர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க, ஒரு சில பேர் ஐடி துறையில் இருந்தாலும் சரி, இல்லை தனியார் துறையில் எங்கே இருந்தாலும் சரி, நல்ல ஒரு சம்பளத்தில் இருப்பாங்க. எனக்கு வேலைலாம் பிரச்சனை இல்லைங்க, வேற ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன? 7ஆம் அதிபதி இல்லையா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வைப்பார், திருமணம் கூடி வராமல் இருக்கும். அது மாதிரி இல்லை கூட்டு தொழில், நண்பர்கள் வழியில், அது கூட சேர்ந்த கிரகமும் ஒன்று இருக்கு இல்லையா, அதனோட கிரகத்தை இது எடுத்துக்கும். சுக்கிரனோட சேர்ந்தா அஷ்டமாதிபதி அவர் அவமானப்படுத்த நிறைய, எல்லாமே வேலையை கொடுத்துச்சு, எல்லாத்தையும் கொடுத்துச்சு, எனக்கு பணம் கொடுத்துச்சு, காரு வாங்கிட்டேன், நான் வீடும் கட்டிட்டேன். ஒரு சில பேருக்கு மட்டும் சொல்கிறேன், எல்லாருக்கும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க அதுமாரி நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளாக இந்த புதன் தசையில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு சில பிராபலங்கள் அப்படின்னாக்கா, பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலிமா, ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலிமா, இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் சுக்கிரனோட சேர்ந்து இருந்தா. ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா அவரு, இது 2 கிரகம் ஒன்றா சேர்ந்துன்னு அதாவது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்லா இருந்தால் அந்த தசையில் வேலையை கொடுத்துரும். வேலை நல்லா பொசிஷனுக்கு கொடுத்துட்டு மனக்கசப்புகள் அங்கங்கே அவமானப்படுற மாதிரி, இல்லை உங்களை பார்த்தால பிடிக்காத மாதிரி ஒரு சில பேருக்கு அது மாதிரி நல்ல பொசிஷனில் இருப்பீங்க. ஆனால் வெளியே உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு அது மாதிரி கஷ்டங்கள்லாம் கொடுக்கும். இது பொது. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு
இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ வேலை இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. நீங்கள் ஏதோ ஒரு சாதாரணமாக அந்த வீடியோ பார்த்துட்டு போயிடுவீங்க. என்ன நடக்கும் இந்த மாதம், இல்லை அடுத்த வருஷம் என்ன நடக்கும், இல்லை குரு வக்கரமாவது என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டு போவீங்க. வேலையில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சால்வ் ஆகும். ஆனால் வேலையை மாற்றாமல் இருக்கிறது நல்லது. இந்த குரு உச்ச வக்கரமாக இருக்கக்கூடிய காலங்களில் வேலையை மாற்றக்கூடாது. நீங்கள் புதுசாக ஒரு வேலை தேடுறது அது மாதிரி வேண்டாம். வேலையை மாத்திர யோசனையே வேண்டாம். இப்போ ஜென்ம சனி வேற, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை கொடுத்துரும். நீங்களா ஒரு வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா, எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு ஓனர் வந்து உங்களுக்கு நடவடிக்கை சரியில்லை, ஏதோ ஒன்று உங்களுக்கு நேரம் சரியில்லைன்ற பட்சத்தில் என்ன குறைவானா சொல்லலாம், உங்கள் மேலே குறையே இருக்காது. வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா உடனே வேலை கிடைக்கும். அதாவது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம உங்கள் கடமையை மட்டும் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலையில் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் அதுமாரி. சனி பகவான் வந்து நீங்கள் ஏதாவது போய் கேட்டு நின்னீங்கன்னா கொடுக்காது, எல்லாமே தான், அது ஓனரும் சேர்த்து தான். அவங்ககிட்ட போய் ஒரு ப்ரொமோஷன் கேட்குறீங்க, கிடைக்காது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். இதில் வேற 4ஆம் இடத்துல குரு வேற வக்கரமாக வரார். அதாவது டிசம்பர் 5க்கு பிறகு. இப்போ வந்து 5ஆம் இடத்துல வக்கரமாகி உச்ச வீடு. இந்த கிரக ராசியாதிபதி நிறைய மனக்குழப்பங்களை கொடுக்கும். எதுவுமே சிந்திச்சு முடிவெடுங்க, தெளிவாக முடிவெடுங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு குழப்பம் கொடுத்துச்சுனாக்கா வீட்டில் யாரையாவது இருப்பாங்களே பெரியவங்க, அவங்கள கேட்டு முடிவெடுங்க. இல்லை உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம், அதை விட நல விரும்பிகள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க இல்லையா, ஊக்கத்தை கொடுப்பாங்க இல்லையா, அவங்கள கேட்டு முடிவெடுங்க. எந்த முடிவுமே இப்போ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அதனால் வேலை ரீதியாக கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும். கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக, தொழிலில் பணம் வர வேண்டியது எதனா தான் வரும், அது ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் பரவாயில்ல. புதுசாக ஒரு நபரை நம்பி பணம் கொடுக்கறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது புதன் தசையிலே வேண்டாம். நிறைய சிக்கல்களை அது ஏற்படுத்தும். இருந்தாலும் நிறைய குழப்பங்களையும் கொடுக்கும் அந்த புதன் தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு. திருமண வாழ்க்கை உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு, சனி புத்தி நடப்பவர்கள், இப்போ 7.5 சனி வேறு, இது வந்து சூழ்நிலை சரியில்லாத டைம் தான். இருந்தாலும் அதை தள்ளி போடுறது நல்லது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா வர நிறைய வரும், நல்ல இடமா வரும், கேட்டுன்னே இருப்பாங்க. இப்போ தான் வந்து தேவையில்லாத வந்து நிறைய பேர் வந்து நிற்பாங்க. நிறைய நல்ல வரன், நல்ல வசதி வாய்ப்பு, டிஜிட்டல் சேலரி, இது மாதிரி மாப்பிள்ளலாம் வரும், இது மாதிரி பொண்ணு வரும். கட்டுறதா விட்றதான்னு தெரியாது, ஆனால் கட்டவும் முடியாது. அது மாதிரி நிறைய தடைகளை கொடுக்கும். அதனால் ஜென்ம சனிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருமணத்துக்கு நோதான் சொல்லுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு மீன ராசிக்கு, உங்கள் ராசிக்கு தசா புத்தி ரீதியாக என்ன வேணால் நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில பேருக்கு லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும், லவ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்கப்பும் ஆகும். இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஜென்ம சனி சொல்லவே தேவையில்லை. நல்லவங்கெல்லாம் பிரிஞ்சு போவாங்க, கெட்டவங்கெல்லாம் வந்து சேருவாங்க. நீங்கள் தனிமையில் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரு. அதன் பிறகு கேது தசை. இந்த கேது தசை உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரனோட வீடு, சனியோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த சனி சுக்கிரன் இந்த 2 வீடுகளில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த கேது பகவான் தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். கடன் பிரச்சனை, அது இது. இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல குரு வக்கரமாகிறதெல்லாம் பெரிய பலன்கள்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 7.5 சனி கேது தசை, அதாவது ஜென்ம சனி கேது தசை, இது 2 தான். இவங்க 2 பேருக்கு தான் இங்கே வேலை. கோச்சார கிரகங்களில் குரு பயிற்சி ஆகிறது, குரு வக்கரமாகிறது, குரு வக்கர நிவர்த்தி ஆகிறது, சனி வக்கர நிவர்த்தி வேணால் எடுத்துக்கலாம். இது மாதிரியான கிரகங்கள் பயிற்சிகள் இருக்கு இல்லையா, உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதாவது கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு பகவான், இல்லைனா வக்கரமாகக்கூடிய குரு பகவான். இப்போ வக்கரமாகிறாரு, அடுத்து வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். இந்த டைம்லலாம் அந்த குருடைய பார்வை பதியக்கூடிய இடங்களில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தால், இல்லை சனி பகவானே இருந்தால் கூட, இப்போ சனியால் கஷ்டப்பட்டு வரீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அப்படி தான். மற்றபடி வேற எங்கே இருந்து கேது பகவான் தசை நடத்தினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. எந்த தசையாக இருந்தாலும் சரி, குரு பார்க்கக்கூடிய இடங்களில் ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். குரு பார்க்கக்கூடிய இடங்களில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது, அவ்வளோதான். அது குரு கோச்சாரத்தில் கொடுக்கக்கூடிய கிரகம். மற்றபடி சனி கொடுக்கறதோ உங்களுக்கு தசை கொடுக்கறது 2 மட்டும்தான் இந்த ஜென்ம சனியில் வேலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசை. சுக்கிரன் ராசிக்கு 3 அஷ்டமாதிபதி. இதில் 3ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணுறது 3, 6, 10, 11 அவயோக கிரகங்களுக்கு சிறப்பான இடம். அங்கே இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுத்துரும். 3ல் அவர் இருக்கக்கூடாது, 6ல் ஓகே.
அந்த சுக்கிரன் 6ல் இருந்துச்சுன்னா சிறப்பு, 8ல் இருந்தால் சிறப்பு, இன்னும் சூப்பர். 8ல் இருந்தால் 20 வருஷமும் அவ்வளோ நல்ல பலன்களை கொடுத்துரும். அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலேருந்து தசை பண்ண சிறப்பு. ஆனால் 7ரை சனியில் கிடையாது. 2 பலனும் நடக்கும். ஒரு பக்கம் நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில், வேலைவாய்ப்பு அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு கேஸு வழக்கு அப்படின்னு போகும். இது சுக்கிர தசையில் இது 2ம். மற்ற வேற எங்கே இருந்து தசை பண்ணாலும் சுக்கிர தசையில் கெடுபலன்கள் உண்டு. அஷ்டமாதிபதி தசை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வேலையில் கூட சரி சைலண்ட்டாக இருந்துருங்க. கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில். நீங்கள் பதில் சொன்னீங்கன்னாக்கா அந்த பதிலுக்கு வேற ஒரு பதில் நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் சரி சரின்ட்டு போயிடுங்க. ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு வேலையை வச்சுக்கின்னு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். இந்த அஷ்டமாதிபதி தசையில் நிறைய கவனமாக போகணும். அதாவது போகிற இடமெல்லாம் முள்ளு கல் அதுதான். நீங்கள் பார்த்து போனீங்கன்னா ஓகே தான். அது எல்லாமே காலில் ஏறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஜோதிட ஆலோசனை அப்படிங்கிறது என்னென்னா வழி சொல்கிறோம். இந்த தசையில் இது இப்படி இருக்கும், இங்கே இருந்தால் இது இப்படி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குடும்ப பிரச்சனை அது இதுன்ட்டு, இப்போ பொருளாதாரம், குழந்தைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணணும். சேமிப்பு இது எல்லாமே போயிட்டு இருக்கும்போது நேரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னாக்கா இப்போ ஜோதிட ஆலோசனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ எல்லாருமே வீடியோ போடுறாங்க, உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும், இந்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பலவாறு சொல்லிக்கிட்டா கூட இது பாசிட்டிவ் வைப் அப்படின்ட்டு ஒன்று எதிர்பார்த்து வராங்க யூடியூப் சேனலுக்கெல்லாம். மற்ற சோசியல் மீடியாவுக்கு எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வைப் ஏதாவது தருவாங்களா? அதான் நல்ல வார்த்தை, நல்லதாக 4 வார்த்தை சொல்லணும். அந்த நல்ல 4 வார்த்தை அப்பா அம்மா கிட்ட கிடைக்கும், உங்கள் மனைவி கிட்ட கிடைக்கும், இல்லை நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் கணவர்கிட்ட கிடைக்கும், குடும்ப வாழ்க்கையிலே கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஒரு தைரியத்தை கொடுக்கறது, அந்த பாசிட்டிவ் வைப் அங்கேயே கிடைக்கும். இங்கே இது வியாபாரம். இது நிறைய பேர் அப்படி தான் இந்த பாசிட்டிவ் வைப் கொடுக்குறாரு சார் அப்படின்ட்டு நிறைய வீடியோ அப்படிப்பட்ட வீடியோக்கள் தான் நிறைய ஓடுது. இதில் என்னன்னாக்கா அந்த பாசிட்டிவ் வைப் சொல்கிறக்கூடிய இடம் இல்லை. இது சாஸ்திர தர்மம்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம சொல்லணும். இதில் கஷ்டம் இருக்குது. நான் சொல்கிறதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு நல்லா இருப்பாங்க, நான் கஷ்டம்னு சொல்லின்னு இருப்பேன். என்ன இது இப்படி சொல்கிறாருன்னு கூட இருக்கலாம். ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. ஒரு சிலர் யோகா அடிக்கணும் அப்படின்னு ஒரு 2-3 வார்த்தை விட்டோம்னாக்கா என்னத்தை யோகா அடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது பல பேரோட முகங்கள், இங்கே ஒரு முகங்கள் இல்லை, பல பேரோட முகங்கள். இது சாஸ்திர தர்மப்படி சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னாக்கா இருக்கிறத இருக்கிறபடியே சொல்லணும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இது அந்த தசை சரியில்லை, சுக்கிர தசை நடக்குது, நீங்கள் நினைப்பீங்க வண்டி வாங்கணும் அது இதுன்ட்டு ஏகப்பட்டது வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, நல்ல யோகம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கோம். அது காரணம் அது அஷ்டமாதிபதி, அது அப்படி தான் பண்ணும். அப்போ அந்த தசையில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஆலோசனை. இது இப்படி தான் இருக்கும். இந்த தசைங்கிறது இப்படி தான் இருக்கும். ஜென்ம சனி பார்த்து பயணம் பண்ணுறது நல்லது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தசை, இது சுக்கிர தசையோடு சேர்த்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா சூரியன் ராசிக்கு 6ஆம் அதிபதினா கடனை கொடுத்துரும். கடன், நோய், வழக்கு இது மாதிரி கொடுத்துரும். அவர் இருக்கிற இடத்த பொறுத்துன்னு வச்சுக்கலாம். நன்மை செய்யும் சொல்ல முடியாது, ஆனால் தீமை கன்ஃபார்மாக செய்யும். நன்மை செய்தோ இல்லையோ தீமை செய்யாமல் இருந்தால் போதும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் வலுவான இடத்துல நல்ல யோகத்தோட கிரகங்களோட சேர்ந்துருந்து யோகா கிரக நட்சத்திரத்தோட இந்த சூரிய பகவான் இருந்துச்சுன்னா கெடுபலன்கள் கிடையாது, ஆனால் நல்ல பலன்கள் கிடையாது, சமமாக இருக்கும். ஏன்னா இது 7ரை சனி, செகண்ட் ரவுண்டாக இருக்கலாம், 3வது ரவுண்டாக இருக்கலாம். உங்களுக்கு அது எல்லாமே ஓகே தான். என்ன ஆதிபத்தியம் 6க்கு உண்டானதுன்னா கடனை கொடுத்துரும், நோயை கொடுக்கும், வழக்கு கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் அதில் போகாமல் இருந்தால் சரி, அதுக்கு உண்டானது நீங்கள் எடுக்காமல் இருந்தால் சரி. ஒரு தொழில் போயிட்டுருக்கா, பெருசாக கடன் வாங்கி பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வருதா, அதில் தாழ்ந்து போயிடுங்க, சைலண்ட்டாக போயிடுங்க, அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் சரி, அது தானாக வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எதிர்க்காமல் இருக்கவே முடியாது. பிரச்சனைகள் வரும், நம்ம பேசி தான் ஆகணும். அது பேசி தீர்த்துக்கணும். எப்படி அது பேசி தீர்த்துக்கணுமோ அதுமாரி தீர்த்துக்கணும். இப்போ முள்ளு மேலே சேலையை போட்டோம்னாக்கா அது பக்குவமாக தான் எடுக்கணும். நம்ம அதை வேகத்துக்கு எடுத்தோம்னாக்கா அது டோட்டலாக அது கிழிஞ்சிடும் இல்லையா. அது மாதிரியான டைம் இது. அப்போது சூரியனுங்கிறது குருடைய வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான். ஆனால் இந்த வீட்டுக்கு கிடையாது. தனுசு வீட்டுக்கு நன்மை செய்யும். அதே மீன வீட்டுக்கு கடனை கொடுத்துரும். இந்த சூரிய தசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குரு வக்கரமாகட்டும், வக்கர நிவர்த்தி ஆகட்டும், அவர் பாட்டுன்னு அவர் பண்ணிட்டு இருப்பார். சனி தான் இப்போது சனி ப்ளஸ் சூரியன், தசை ப்ளஸ் சனி, 7ரை சனி. இது 7ரை சனி மட்டும்தான், எப்பவுமே கிடையாது. 7ரை சனி முடிகிற வரைக்கும் சனியோடைய அவருடைய பிடி தான் நீங்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக போகணும். அடுத்து சந்திர தசை. சந்திரன் வயசான காலகட்டத்தில் வந்தால் கூட சந்திரன் ஓரளவுக்கு மனநிலையை மாற்றும், ஓரளவுக்கு மைண்டெல்லாம் கொஞ்சம் மாற்றும். இந்த குரு வக்கர காலங்கள், இப்போ சனி ஜென்ம சனியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப வாழ்க்கை ரீதியாக.
இது எல்லாமே. உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நோய் நொடி பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா கூட அது உடனே கிளியர் ஆகிடும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுத்தா கூட அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக சனி பகவான் 7.5 சனியாக ஜென்ம சனியாக இருக்கும்போது ஒரு நல்ல பலன்களை கன்ஃபார்மாக கொடுப்பார். நன்றி.